ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2026ஆம் ஆண்டு தை மாதம் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசிக்கார சொந்தங்களுக்கு ராசிநாதன் மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே பிருகுமங்கல யோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். லாபஸ்தானத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். தனஸ்தானத்துல தனகாரகர் குரு அமர்ந்திருக்கிறார். 4ஆம் இடத்துல கேது கேந்திரத்துல அமர்ந்திருக்கிறார். 10ஆம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கிறார். 10ஆம் இடத்துல ஒரு பாம்பாவது இருக்கலாம். 9ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், புதன், ராசிநாதன், சுக்கிரன் எல்லோருமே பாக்யஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும், பருத்தி புடவையாய் காய்க்கும். இது வரும் வார்த்தைகள் இல்லை, உண்மையிலேயே சொல்கிறேன். 12 ராசியிலேயே அற்புதமான மாதமாக 2026ஆம் ஆண்டு தை மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு அத்தனை நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது. பாக்யஸ்தானம் வலுத்திருக்கிறது. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த வில்லங்கங்கள் எல்லாமே அப்படியே விலகும். தந்தையாலும் தந்தை வழி உறவுகளாலும் எல்லா நன்மைகளும் நடக்கும். கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு எல்லாமே அப்படியே தள்ளுபடியாகும். தீர்ப்புகள் அப்படியே உங்களுக்கு சாதகமாக வரும். நிலுவையில் இருந்த பணம் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சொத்துகள் எல்லாம் உங்கள் கைகளுக்கு வருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. போட்டி தேர்வுகள் எழுதி அதில் நீங்கள் வெற்றிகரமாக நல்லபடியாக வெற்றி பெற முடியும். 2ஆம் திருமண வாய்ப்புக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்லபடியாக 2ஆம் திருமண வாய்ப்புகள் இருக்கிறது. திருமண தடை விலகிறது. தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரும். வண்டி வாகன யோகம் இருக்கிறது. மாணவ கண்மணிகள் கல்வியில முன்னேற்றமாக போகலாம். வெளிநாடு சென்று படிப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. நிலையான சொத்துக்களை வாங்குவதற்கான அற்புதமான மாதமாக இருக்கிறது. உண்மையில சொல்றேன், எல்லா நன்மைகளும் வரிந்து கட்டிக்கொண்டு ரிஷபராசிக்காரர்கள் தை மாதத்திலிருந்தே ஆரம்பிக்க இருக்கிறது. 12 ராசியிலேயே இந்த 2026ஆம் ஆண்டு தை மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு கொண்டாட்டம், குதூகலம், உற்சாகம். எல்லா கிரகங்களும் எங்கே எங்கே அமர்ந்தால் உங்களுக்கு நன்மைகளை தர முடியுமோ அங்கே எங்கே அற்புதமாக அமர்ந்திருக்கிறது. 9ஆம் இடத்துல பிருகுமங்கல யோகம் ஏற்படலாம். 9ஆம் இடத்துல புதாதித்ய யோகம் ஏற்படலாம். 10ஆம் இடத்துல ராகு அமரலாம். 11ஆம் இடத்துல சனி அமரலாம். 2ஆம் இடத்துல குரு அமரலாம். 4ஆம் இடத்துல கேது அமரலாம். என்ன சொல்ல, எப்படி சொல்ல, உண்மையில சொல்றேன்னு எனக்கே பொறாமையாக இருக்கிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு தை மாதம் அத்தனை நன்மைகளும் நடக்கும். மாணவர்கள், குடும்ப பெண்கள், வயதான பெரியவர்கள், குடும்ப தலைவர்கள் என்று சொல்லி அவரவர் வயது வாழ்க்கைக்கேற்ப எல்லா நன்மைகளும் தை மாதத்திலிருந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு நடக்க ஆரம்பித்து விடுகிறது. பாக்யஸ்தானம் வலுத்திருக்கிறது. உண்மையில சொல்றேன், அத்தனை பாக்கியங்களும் உங்களுக்கு செயல்பட காத்திருக்கிறது. குலதெய்வ ஆசீர்வாதத்துக்கு எந்த குறையும் இல்லை. தை மாதம் ஆரம்பத்திலேயே நேரடியாக சென்று குலதெய்வத்தை பார்த்து வணங்கி விட்டு வாருங்கள். உண்மையில சொல்றேன், தீங்கு சொல்வதற்கு ஒரு இம்மி அளவு கூட இல்லை. எல்லாமே நன்மையாக இருக்கிறது. தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும். மாணவ கண்மணிகள் கல்வியில முன்னேற்றமாக போகலாம். போட்டி தேர்வுகள் எழுத நீங்கள் வெற்றி பெறலாம். அரசு வேலை கிடைக்கும். அரசாங்கத்தில் உயர் பதவிகளில் இருப்பவர்களுக்கு கூடுதல் கௌரவ பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அரசியல்வாதிகளுக்கு கௌரவ பதவிகள் தேடி வரும். பட்டம், பதவி, ஆளுமை, அதிகாரம், அங்கீகாரம் எல்லாம் நீங்கள் தேடி போன காலம் போய் நல்லபடியாக உங்களை தேடி வருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. 2026ஆம் ஆண்டு தை மாசத்துல ரிஷபராசிக்காரர்களுக்கு எந்த தீய பலனும் சொல்ல முடியவில்லை. அவரவர் வயது வாழ்க்கைக்கேற்ப எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது. திருமண தடை விலகும். உறவுகளுக்கும் உங்களுக்கும் இடையில இருந்த கருத்து வேற்றுமைகள் அப்படியே விலக போகிறது. வருமானத்துல ஒரு குறையும் இல்லை. பல வழிகளிலும் இருந்து பணம் வந்து பையை நிரப்ப போகிறது. தொழில், வேலை, உத்தியோகத்தில் இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலகும். அரசு வேலைக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்லபடியாக அரசு வேலை கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. நீங்கள் எடுக்கிற புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரும். ஆண் வாரிசுக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்லபடியாக பரம்பரைக்கு ஆண் வாரிசு கிடைக்கும். புத்திர செல்வம் கிடைக்கும். கௌரவம், பெயர், புகழ், அந்தஸ்து, மரியாதை எல்லாமே உயர்வடைய போகிறது. இதுவரைக்கும் எந்தெந்த செயலெல்லாம் தடைப்பட்டிருந்ததோ அத்தனை தடைகளும் விலகி உங்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்கக்கூடிய அற்புதமான, சுபமான, மங்களகரமான மாதமாக இருக்கிறது இந்த தை மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு. தை மாதம் என்று சொல்கிற போது ஆரம்பத்தில் 1ஆம் தேதி உங்களுக்கு தைப்பொங்கல், 2ஆம் தேதி மாட்டு பொங்கல், 3ஆம் தேதி உழவர் திருநாள், 4ஆம் தேதி தை அமாவாசை. புரட்டாசி மாசம் என்று சொல்கிற போது புரட்டாசி மாசத்துல மகாலய அமாவாசை, ஆடி மாசத்துல ஆடி அமாவாசை, தை மாசத்துல தை அமாவாசை. இது போன்ற அமாவாசை நாட்கள்ல முன்னோர்களை வழிபடுவதற்கு
நல்ல வாய்ப்பாக இருக்கிறது. இது போன்ற காலங்களில் பித்ருக்களை வழிபட்டு முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்கிற போது வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சிறிய சிறிய தடைகள் கூட அப்படியே விலகிவிடும். முன்னோர்களை வழிபடக்கூடிய அற்புதமான நாள். 11ஆம் தேதி ரத சப்தமி, சூரியனை விசேஷமாக நீங்கள் வணங்கலாம். எந்த ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல சூரியன் வலுவாக இருக்கிறதோ இந்த வாழ்க்கையில அவன் சைன் பண்ண முடியும். பட்டம், பதவி, ஆளும் அதிகாரத்தோடு நல்லபடியாக பெயர் புகழோடு வாழ வேண்டுமா, உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல சூரியனை பார்த்து சொல்லிவிட முடியும். 11ஆம் தேதி ரத சப்தமி, சூரியனை கண்டிப்பாக அன்று நீங்கள் வணங்க வேண்டும். 13ஆம் தேதி கார்த்திகை மாதம், அதாவது இந்த கார்த்திகை நட்சத்திரத்துல நல்லபடியாக முருகப்பெருமானை நீங்கள் வணங்குகிற போது இந்த தை மாசத்துல எல்லா நன்மைகளையும் நீங்கள் வாங்கிக் கொள்ள முடியும். 18ஆம் தேதி தைப்பூசம் நன்னாள்ல முருகப்பெருமானை வணங்காமல் யாரை வணங்குவது? அதாவது பெரும்பாலான யோகிகள், மகான்கள், ரிஷிகள், ஞானிகள், முனிவர்கள் அத்தனை பேரும் பெரும்பாலானவர்கள் தைப்பூச நன்னாள்ல அல்டிமேட் லிபரேஷன் அடைந்திருக்கிறார்கள், முக்தி அடைந்திருக்கிறார்கள். மகா சமாதி அடைவதற்கு உத்தராயண புண்ணிய காலத்துல தை மாசத்துல வருகின்ற இந்த தைப்பூச நன்னாளை பயன்படுத்தி இருக்கிறார்கள். தைப்பூசத்துல முருகப்பெருமானை நேரிலே சென்று வணங்குகிற போது தீய கர்ம வினைகளில் பிடியிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். முருகப்பெருமான் வழிபாடு நன்மையாக இருக்கும். தைப்பூசம் 18ஆம் தேதி. 19ஆம் தேதி மகா ஸ்நானம், அதாவது 19ஆம் தேதி புனித நதிகளில் நீராடி தீய கர்ம வினைகளை கரைத்துக் கொள்ள முடியும். மாதம் முழுவதுமே ஆன்மீக விஷயங்களுக்கு அற்புதமாக இருக்கிறது. 9ஆம் இடம் வேறு வலுத்திருக்கிறது. உண்மையில சொல்றேன், ஆன்மீக விஷயமாக நீங்கள் எடுக்கிற நல்ல முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரும். தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும், பருத்தி புடவையா காய்க்கக்கூடிய அற்புதமான மாதமாக தை மாதம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. மாணவர்கள், குடும்ப பெண்கள், வயதான பெரியவர்கள், குடும்ப தலைவர்கள் என்று சொல்லி அவரவர் வயது வாழ்க்கைக்கேற்ப எல்லா நன்மைகளும் நடக்கும். பூர்வீக சொத்துக்கள் இருந்த சிக்கல்கள் விலகும். புதிய சொத்துக்களை வாங்கலாம். கடன்களை கட்டி தீர்த்து விட முடியும். குடும்பம் இல்லாதவர்களுக்கு குடும்பம் அமையும். திருமண தடைகள் விலகுகிறது. வருமானம் அதிகரிக்கும். உங்கள் வார்த்தைகளுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். பெயர், புகழ், அந்தஸ்து, மரியாதை எல்லாமே இயல்பாக உங்களை தேடி வரப்போகிறது. தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும். குல தெய்வத்தை நேரிலே சென்று பார்த்து வணங்கி விட்டு வாருங்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள். எல்லா நன்மைகளும் நடக்கும். குறிப்பாக புதனுடைய துறையில செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு ஆடிட்டிங், அக்கவுண்டிங், டீச்சிங், பேங்கிங், மார்க்கெட்டிங், மீடியா துறை, எழுத்துத்துறை, பத்திரிகை துறை, வியாபாரிகள், இடைத்தரகர்கள் என்று சொல்லி புதனுடைய துறையில ஜோதிடர்கள், செல்போன் கடை வைத்திருப்பவர்கள், புதனுடைய துறையில வேலை செய்பவர்களுக்கு, இயங்கிக் கொண்டிருப்பவர்கள் கூடுதல் நன்மைகளும் லாபங்களும் நடக்க காத்திருக்கிறது. இது எப்படி இருந்தாலும் அவரவர் வயது வாழ்க்கைக்கேற்ப எல்லா நன்மைகளும் நடக்கும். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது உண்மையாக 2026ஆம் ஆண்டு தை மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்மையான வார்த்தையாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதத்துல இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மத நஸ்டோஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.